ஒன்னும் என்ன ஏத்த சொல்றதுக்கு நீ யாரா டோமரே? அப்படி வாங்க வலிக்கு. அப்ப என் மேல பயம் இருக்குல்ல? பயமா? உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு நீ என்ன பெரிய பின்ல என்னன்னா உடனே புறம்போக்கு. போங்க போங்க. இதுக்கெல்லாம் அந்த மயிலு மசிய மாட்டான். இதே காரணம் திருப்பி வந்து என்னை ஏத்திட்டு போற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். செத்தாளுங்கதான் சாவேன். அப்போ சாவு என் கையில தான்டா. வழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏன்னா அம்ம நேரம் பாத்துக்கிட்டு ஓவரா பச்சுக்கிட்டு குடியார கமோதிப்பேன். இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடுவேன். சங்க நெருப்பியா? என்ன சொல்றது? கட்டி இருக்கிற பாருங்க. நானும் அவனுக்கு வந்த நீதான் தான் தண்ணி எடுத்து வீட்டுல போய் படுங்க. ரோட்ல பேஜார் பண்ண யார சொல்றான்? பீடி இதுக்கு போயா இப்படி கழிஞ்சான்? மதிப்புக்குரிய தாய்மார்களே, வேலை வாய்ப்பில் மகளிர் 33% இடமளிக்க வேண்டும் என்று நாம் நாடு தழுவிய அளவில் போராடிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த கம்பெனியின் முதலாளி எஸ்பி இங்கு ஒரு பெண்ணை கூட வேலைக்கு சேர்க்க மறுக்கிறார். ஏற்கனவே பொம்பளை எல்லாம் பெரிய மாநாடு கூட்டி எஸ்பிக்காக காத்துட்டு இருக்காங்க. பத்தாவது நீ வேற ஏன் குடைச்சல் பண்ற? புருஷ முன்னாடி தகராறுக்குள்ள அனாவசியமா அவனை எதுக்காக இருக்கிற? என்ன மேடம் சண்டை? மைக் வச்சு ஊருக்கே சொல்லிடுங்க, குடும்பம் விளங்கிடும். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வண்டி நிறுத்தணும்னு தூங்கிட்டியா? ஏண்டா வர்ற வழியில ஒரு பெரிய பள்ளமா பார்த்து வண்டியை உருட்டிட கூடாதா? நல்ல யோசனை இருக்க. இந்த முன்னாடியே சொல்லிட கூடாது. ஐயோ எங்கடா போற? நீங்க தானே காரை பள்ளத்துல உருட்ட சொன்னீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா உருட்டிடுறதா? ஏய் அப்புறம் எங்க போற? காரை பார்க் பண்றதுக்கு. வேணாம் 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 சாவி கூட. நீ உருட்டுற மூல இருக்க, உருட்டுனாலும் உருட்டிடுவேன். வண்டி பக்கமே வரக்கூடாது. போய் அந்த கேட்டு கேட்டு விட மாட்டோம், வெற்றி பெறாமல் விட மாட்டோம். போராடுவோம் 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 போராடுவோம். பெண்கள் உரிமைக்காக போராடுவோம், பெண்கள் உரிமைக்காக போராடுவோம். விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம். வெற்றி பெறாமல் விட மாட்டோம், வெற்றி பெறாமல் விட மாட்டோம். சேர்க்க வேண்டும், பெண்களை வேலையில் சேர்க்க வேண்டும், பெண்களை வேலையில் சேர்க்க வேண்டும். போராடுவோம் போராடுவோம். இவனுக்கு பொடி முடிச்சு இவங்களோட வர்றான். பெண்கள் உரிமைக்காக போராடுவோம், பெண்கள் உரிமைக்காக போராடுவோம். நீங்க இப்படி சத்தம் போட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணும் புரியாது. சார் நீங்க மட்டும் வாங்க. ஹலோ உங்களை தான். நீங்க மட்டும் வாங்க. என்னையா? உங்களை தான் வாங்க. நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. வாங்க சார். ஐ ஆம் எஸ்பி, இந்த கம்பெனி முதலாளி. மை நேம் இஸ் சீனு. நான் யாருன்னா? தெரியும். வாங்க மேல போய் பேசிக்கலாம். இவனை இந்த கூட்டத்துக்கு தலைவர் நினைச்சியா? ஆமா. ஐயா என் பொண்டாட்டி இருக்காளே ஈஸ்வரி, அவ எவ்வளவு பெரிய ராட்சசி. அவளோட அண்ணன் பையன் கோத்தகிரியில இருந்து வந்திருக்கான். அப்படியா? இதுக்கு அப்படியாங்கிற? உள்ள பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. வா. குட் மார்னிங் அத்தா. மாமா கூட மறுபடியும் என்ன தகராறு? வெளியில் நிக்கிறாரே, அவர்கிட்டே கேளு. சரி சரி கேக்குறேன் அத்தா. ஏன் மாமா சின்ன பிள்ளை மாதிரி எப்ப பார்த்தாலும் அத்தை கிட்ட சண்டை போடுறீங்களே, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? நான் எதுக்குப்பா சண்டை போறேன்? இவதான் என்னோட சண்டை போட்டு வீட்டை விட்டு போறேங்கிறா. என்ன பெத்த புள்ளிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேங்கிறாரு. அப்புறம் எப்படி இவர் கூட குடும்பம் நடத்துவேன்? யார வீட்டை விட்டு துரத்துனீங்க? நம்ம கண்ணனையா? அவன் சாதாரண கண்ணன் இல்லப்பா, அந்த விஷயத்துல மண்ணன். அவன் அமெரிக்காவில இருந்து வந்து 3 மாசம் தான் ஆகுது. ஆனா நம்ம ஊருக்குள்ள நிறைய பொண்ணுகளுக்கு இது 3வது மாசம். என்ன மாமா விவசாயம் இல்லாம அசிங்கமா பேசிக்கிட்டு? அப்போ போய் சொல்றேங்கறியா? நான் ப்ரூவ் போட தான் வந்திருக்கேன். பார், இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்த ஐட்டம். கம்ப்ளைண்ட் வராத எத்தனையோ. டிசிடி வேற ஒன்று இருக்கு, பாக்குறியா? இப்ப திட்டி என்ன பிரயோஜனம்? அவனை படிக்க வைக்க அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவன் இதை மட்டும் கத்துட்டு வருவான், நான் என்ன கனவு வாங்கினேன்? இதை பார், இவளோட பேச்சை கேட்டு நீ இல்ல அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் அவனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன். இன்னும் 48 மணி நேரம் டைம் தருவேன். அவன் இந்தியா விட்டே போகணும். அவன் அமெரிக்காவுக்கு போவானா அண்டார்டிக் போவானா அதை பத்தி எனக்கு தெரியாது. அவனை பத்தி எனக்கு கவலை இல்லை. பாத்தியாப்பா எப்படி பேசிட்டு போறாருன்னு? வயசு பையன் ஏதோ அப்படி இப்படி இருக்கிறான். அதுக்காக அவனை ஊரை விட்டு அனுப்பிடுறதா? அவனை மறுபடியும் அமெரிக்காவுக்கு அனுப்புனாரு, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னத்த சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? மாமாட்ட நான் பேசிக்கிறேன். அதுக்காக நான் வரலப்பா. கண்ணனை உன்கிட்ட ஒப்படைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உன் சம்மதத்தை கேட்கலாம் தான் வந்தேன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவனை உன்ன மாதிரி ஒரு தங்கமான புள்ளையா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.